2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஹார்ட்லி ஒரு 120 நாட்கள் இருக்குது. 4 மாதம் கணக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டிசம்பரில் வந்து நமக்கு வந்து ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து உங்களுக்கு போலிங் ஆயிரும். ஸோ 3 மாதம் முழுசாக 90 நாள். அப்புறம் முன்ன பண்ண வச்சிங்கன்னா ஒரு 100லேருந்து 120 நாள் தான் அதிகபட்சமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். 120 டேஸுங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட்டான பீரியடுங்கிறது எல்லாமே படபடபடன்னு தீர்மானிக்கப்படும். அடுத்து ஜனவரி 26 வரைக்குமான அரசியல் நகர்வுகள் ரொம்ப வேகமாக சரசரன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாமே பிரச்சாரம் மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களாம் எல்லாம் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆயிடும். அப்போ அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியாக இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து தன்னளவில் ஒரு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அவருடைய முயற்சி எடுக்கிறாரு. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா, மும்முனை போட்டி அமையுமா, அவர் ஏதாவது கூட்டணியில் சேருவாராங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளாக இரு கட்சிகள் இருக்கின்றன. ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக. அப்போ 2 கேள்வி எழுகிறது. நம்ம வந்து நாமளே பல முறை வந்து பேட்டிகளிலே சொல்லியிருக்கோம், நம்பர் 1 கட்சி திமுக, அதிமுக எதிர்கட்சி அப்படின்னு. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கிறனாலே நம்பர் 1 கட்சியாக மாறிடுமா? நமக்கு வந்து எது நம்பர் 1 கட்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுது.